இன்றைய இந்த 72வது அமர்விலே ஒரு அறிவித்தல் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவதாக உங்களுடைய இந்த வழமைக்கு மாறாக இந்த முறையான இந்த நிதி ஒதுக்கீட்டு நிதி சட்ட பரிசீலனைகள் தேதிகள் தினங்கள் மாறுபட்டு நடைபெறுவதாலே சிரமங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. நாளைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும், நாளை மறுதினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமாக இருக்கிறது. கௌரவ முதலமைச்சர் உட்பட உறுப்பினர்கள் அவற்றுக்கும் பிரசன்னமாக வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆகவே கௌரவ முதலமைச்சருடைய மின்னஞ்சல் பார்த்தேன். ஆகவே இன்றைய இந்த 2 விடயங்களை ஒதுக்கினாலும் கூட மற்றவர்களுக்கு அறிவித்தால் நான் நாளைய தினம் அநேகமாக மதியத்தோடு அந்த ஒருங்கிணக்க ஊட்டத்தை முடித்துக்கொண்டு 2 மணிக்கு நாளைக்கு ஒத்தி வைத்தால் மிகுதியை முடிக்கலாமோ என்று கூட யோசிக்கிறேன். திங்கட்கிழமை சனிக்கிழமையும் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் அதற்கு மேலாக எங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை கௌரவ அதற்குள்ள ஆவணங்கள் தயாரித்து நிதி சட்டம் நான் படுத்து தயாரித்து ஆளுநருக்கு அனுப்பி அவருடைய சம்மதம் பெற்ற பின்பு கௌரவ முதலமைச்சருடைய எழுத்தாணை நான் பெற வேண்டி இருக்கிறது. அதற்கான நேர காலம் தேவைப்படுகிறது. ஆக எவ்வாறாயினும் இந்த நாளையோடு இதை முடித்து விட்டால்தான் நமக்கு கௌரவ முதலமைச்சரும் இங்கே நிற்க சில சமயங்களிலே இல்லாத நிலையும் இருக்கிறது. அவை அதற்காக எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாங்கள் இந்த 2ஐயும் முடித்து நாளைக்கு மற்ற 2ம் பெரிய பிரச்சனை இராது என்று நம்புகிறேன். கௌரவ உறுப்பினர்கள் ஒத்துழைத்தால் நாளைய தினம் தொடர்ந்து 2 மணிக்கு இதை ஒத்தி வைத்து அப்படி செய்யலாமோ? அதாவது நாளை காலையில டிசிசி நடக்க வேணும்னு சொல்றீங்களா? நடக்காம போஸ்ட்போன் பண்ணா நல்லது, திங்கட்கிழமைகள் சொல்லியிருக்கேன். நான் அதை பற்றி எனக்கு பரவாயில்லை. அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல. சிரமம் இல்லாமட்டா இப்ப இந்த பிரச்சனை தங்களுடைய மெயில் பற்றி தான் நான் இப்ப கதைக்கிறேன். அப்படி என்றால் நாளைக்கு நாங்கள் 2 மணிக்கு ஒத்தி அப்ப பகல் காலையிலேயே ஒருங்கிணைப்பு குழுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கௌரவ முதலமைச்சருடைய சௌகரியம் தான் அதுல நான் பார்த்தேன். நான் என்னென்றால் இணைத்தலைவர் என்ற முறையில ஒருவேளை நீங்கள் போகணுமாண்டா இல்லாவிட்டால் நாளை 9:30 நாளைக்கே முடிச்சா எனக்கு முடிச்சு விட்டுருவோம். இதை நாங்கள் திங்கட்கிழமைக்கு டிசிசி ஜப்னா போடலாம் என்று சொல்லி இருக்கோம். இன்னொரு கருத்து சார், பெரும்பான்மையான உறுப்பினர்களுடைய கருத்து பிற்பகல் சென்றும் இதை தொடர்ந்து நடத்தலாம். மாலைக்கு பிறகு இரவு வேளை வரைக்கும், இரவு 7-8 மணி வரைக்கும் நடத்துறதுக்கான விருப்பத்தை சில உறுப்பினர்கள் முடிக்க வேணும், நாளை முடிக்கணும் என்று கூட சில பேர் கதைக்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். ஏனென்றா தாங்க ஒத்துழைக்கிறேன் சொல்லி 4 அமைச்சின் விவாதத்தையும் முடிக்கலாம் என்று கூட பல உறுப்பினர்கள் சொல்றாங்க. இரவு வரை நீடித்தாலும் பரவாயில்லை என்று அதுக்கு தயாரா இருக்கிறார்கள். உறுப்பினருடைய கருத்தை கேட்டு நீங்கள் அந்த உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட அந்த அதிகாரிகளுக்கான அறிவித்தலும் கொடுக்கணும், அவைகளும் பெற வேணும். இல்லை அடுத்த அமைச்சுக்கள் இப்போ இன்றைக்கு சுகாதாரம் விவசாயம் எடுத்தால் நாளை கல்வி மற்றும் கல்வி அமைச்சு இன்றைக்கு எடுக்க இயலாது. இல்லை கல்வி அமைச்சருடைய செயலாளர் இன்றைக்கு இங்கே இல்லை. அப்போ அந்த பிரச்சனையிலும் இருக்கு. நாளைக்கு அதை இப்போ கௌரவ முதலமைச்சர் ஒத்துக்கொண்டபடியால் நாளைக்கு அதை முடிக்க வேணும், நாளைக்கு முடிச்சு கொள்ளலாம். டிசிசி மீட்டிங் நாங்கள் போக வேண்டியிருக்கு அவசியமாக. விலகல டிசிசி மீட்டிங் அப்படியே நாங்கள் போஸ்ட்போன் பண்ணோம். இல்ல கௌரவ முதலமைச்சர் திங்கட்கிழமைக்கு அதை ஒத்தி வைக்க சொல்லி கேட்டு இப்ப சொல்லி இருக்கிறார்.
சில நேரம் ஒத்தி வச்சால் பிரச்சனை இல்லை தானே. வைக்காட்டியும் சார் அவர் நாளைக்கு போகாம வருவாருன்னு அவர் நாங்கள் வரலாம், அதை பெரிய பிரச்சனை. இப்ப பிரச்சனை கௌரவ முதலமைச்சர் தான் என்று அவர் இணைத்தலைவர் அவரே ஒப்புக்கொண்டுட்டார், பிரச்சனை இல்லை. நாங்கள் நாளையோட முடிப்போம். தொடர்ந்து சில விடயங்கள் அங்கே நாங்கள் கதைக்க வேண்டியிருக்கிறால நாங்கள் சொல்றோம். நீங்கள் நாளைக்கு நடந்தால் கௌரவ முதலமைச்சர் ஏற்கனவே ஒத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் இணைத்தலைவர் என்ற ரீதியில் இருந்தும் கூட நாளைக்கு இங்கே சமூக ஒழிகள் சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே ஏதாவது உறுப்பினர்கள் அங்க போகணும், கூட்டம் நடக்கும்னா நீங்கள் போகலாம், அது உங்களுக்கு தடை இல்லை. ஆனா இந்த அமர்வு நடைபெறும் நாளைக்கு. இனி සභාපතිතුමනි කාලය පිළිබඳව ගැටලුවක් මතුවලා තියෙනවා. ඒ වගේම යාපනයේ දිස්ත්‍රික්කයේ DCC රැස්වීම සහ කිල්නොච්ච දිස්ත්‍රික්කයේ පැවැත්වෙනවා. මම හැමතුමාට සම්බන්ධ වීම ගැටලුවක් තියෙනවා. අපි සූදානම් විපක්ෂයේ හැටියට මේ ගරු සභාවේ විවාදය වෙන ඉතුරු විෂයන් අමාත්‍යවරු 4 දෙනාගේ විෂයන් සම්බන්ධව කතා වාදනයකට සභාවේ ඉදිරිපත් කිරීමේදී අපේ කාල සීමාව සීමා කරන්න අපි සූදානම්. අපිට ඔබතුමා දෙනවා යම් කාල සීමාවක්. ඒ කාල සීමාවල අපි එක් කටයුතුකට හරි අපේ වෙලාව දීලා අපි ලැහැත්ති ඒ කාල සීමාව ඉක්ම කරලා බලුවන් අද දවස් තුල ඉවර කරනවා නම් අපි ඒත් කැමතියි. බොහොම ස්තුතියි. අද දවසේ ඉවර කරන්න බෑ. அவைத்தலைவர் அவர்களே, நாங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பேசியுள்ளோம். இந்த அவையில் நாளைக்கோ இன்றைக்கோ நடக்கும் இந்த அவையில் எங்களில் ஒருவர் மட்டும்தான் பேசுவார். 10 நிமிடம் கொடுத்தாலே போதும். ஆனபடியால் அந்த பிரச்சனை இல்லை. ஒத்துழைப்பு நாங்கள் நல்குவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. அங்கீகரிப்பதற்கான இந்த குழுநிலை பரிசீலனையை எடுத்துக்கொள்ளுமாறு முன்மொழியுமாறு கௌரவ அமைச்சர். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கௌரவ முதல்வர் அவர்களே, கௌரவ அமைச்சர்களே, கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, கௌரவ பிரதி அவைத்தலைவர் அவர்களே, கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களே, மதிப்புக்குரிய பிரதம செயலாளர் அவர்களே, அமைச்சுகளின் செயலாளர்களே, திணைக்கள அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் எல்லோரையும் இயக்குவித்துக் கொண்டிருக்கும் இயற்கை என்ற பேரிரவனுக்கும் என் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அமைச்சின் கீழ் விவசாய திணைக்களம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம், கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழு ஆகிய 5 துறைகள் இயங்கி வருகின்றன. அத்தோடு அமைச்சினூடாக நீர்வளங்கள், உணவு வளங்கள் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு சேவைகளையும் வழங்கி வருகிறோம். இவற்றுக்கான 2017 ஆண்டுக்குரிய பாதீடு தொடர்பான விவாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்பாக இந்த உயரிய சபையின் கவனத்துக்கு சில விடயங்களை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக அமையும் என்று கருதுகின்றேன். 2016 ஆண்டுக்கான பாதீடில் எனது அமைச்சுக்கு உட்பட்ட திணைக்களங்களினூடாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி திட்டங்களுக்கென மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையாக 410 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்நிதிக்கு மேலதிகமாக குறை நிரப்பு ஒதுக்கீடாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு 4 மில்லியன் ரூபாவும், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு 15.16 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டது. மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியாக எனது அமைச்சுக்கு கிடைத்த இந்த 429.16 மில்லியன் ரூபாவில் இதுவரையில் 19/12/2016 தேதிய நிதிநிலை முன்னேற்ற அறிக்கையின்படி 37.94 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திணைக்கள ரீதியாக குறிப்பிடுவதாக இருந்தால் விவசாய திணைக்களம் அதற்கு ஒதுக்கப்பட்ட 240 மில்லியன் ரூபாவில் 85 விழுக்காடு நிதியையும், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் அதற்கு ஒதுக்கப்பட்ட 115 மில்லியன் ரூபாவில் 96 விழுக்காடு நிதியையும், நீர்ப்பாசன திணைக்களம் அதற்கு ஒதுக்கப்பட்ட 55 மில்லியன் ரூபாவில் 95 விழுக்காடு நிதியையும், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் அதற்கு ஒதுக்கப்பட்ட 19.16 மில்லியன் ரூபாவில் 64 விழுக்காடு நிதியையும் செலவிட்டுள்ளது. எமக்கு ஒதுக்கப்பட்ட இந்த 429.16 மில்லியன் ரூபாவில் சராசரியாக இதுவரையில் நாம் 89 விழுக்காடு நிதி முன்னேற்றத்தை எட்டியுள்ளோம். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, 2016 ஆண்டுக்கான பாதீடில் எனது அமைச்சினூடாகவும் அமைச்சுக்கு உட்பட்ட திணைக்களங்களினூடாகவும்
முன்னெடுக்க வேண்டிய வேலை திட்டங்களுக்கென பிரமாண அடிப்படையிலான நன்கொடை நிதியாக 21 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் இந்நிதிக்கு மேலதிகமாக குறைநிரப்பு ஒதுக்கீடாக கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு 3 மில்லியன் ரூபாவும், நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு 2.375 மில்லியன் ரூபாவும், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் கட்டுமான பணிகளுக்கென 14.8 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டது. மொத்தமாக வழங்கப்பட்ட பிரமாண அடிப்படையிலான நன்கொடை நிதியில் 41.68 மில்லியன் ரூபாவில் 19/12/2016 திகதிய நிதிநிலை முன்னேற்ற அறிக்கையின்படி 33.09 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எமது திணைக்களங்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பல வேலை திட்டங்கள் முழுமையாக முடிவுற்று அவற்றுக்குரிய நிதி கொடுப்பனவுகளும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன. சில வேலை திட்டங்கள் பௌதிக ரீதியாக கூடுதலான முன்னேற்றங்களை கண்டுள்ளன. எனினும் அவற்றுக்கான கொடுப்பனவுகள் இன்னமும் முழுமையாக மேற்கொள்ளப்படாமல் உள்ளது. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் புதிதாக அமைத்து வரும் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் பணிமனையின் கட்டிட வேலைகள் யாவும் பூர்த்தியாகியுள்ளன. எனினும் கட்டு நிதி இன்னமும் நமக்கு பூரணமாக விடுவிக்கப்படாமையால் கொடுப்பனவுகள் முழுமை பெறவில்லை. அதே போன்றே நீர்ப்பாசன திணைக்களத்தின் வேலை திட்டங்கள் யாவும் பூர்த்தியாகி உள்ள போதும் கட்டு நிதி முழுமையாக நமக்கு விடுவிக்கப்படவில்லை. சில வேலை திட்டங்களின் செலவு சிட்டைகள் சரிபார்க்கப்படுதல் இன்னமும் முழுமை பெறவில்லை. கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினால் சிலவற்றுக்கு கேள்வி கோரல்கள் மேற்கொள்ளப்பட்டு கொள்வனவு கட்டளைகள் வழங்கப்பட்ட பொழுதிலும் பொருட்கள் வந்து சேர்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இவை யாவும் இம்மாத இறுதிக்குள் பூர்த்தியாகும் என இந்த உயரிய சபைக்கு உறுதியுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, எமது திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்படும் வேலைகளை வினைத்திறனுடன் முன்னெடுத்து உரிய காலத்தில் விளைபயன் மிக்கதாக நிறைவுறச் செய்வதில் நிர்வாக ரீதியாக நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சகல திணைக்களங்களிலும் ஆளணி பற்றாக்குறை பெரும் இடையூறாகவே உள்ளது. உதாரணத்துக்கு ஒன்றாக விவசாய திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களை இங்கு விரிவாக குறிப்பிடலாம் என்று கருதுகின்றேன். மாகாண விவசாய திணைக்களத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்குமான 607 ஆளணியில் தற்பொழுது 404 ஆளணியினரே கடமையாற்றி வருகின்றனர். அதாவது எமது திணைக்களத்தில் 203 வெற்றிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கு நாங்கள் மேற்கொண்டு வரும் பகீரத எத்தனங்களையும் மீறி இன்னமும் அவை நிரப்பப்படாமல் உள்ளது. இலங்கை விவசாய சேவை தரத்தினரில் 17 வெற்றிடங்கள் இருக்கின்றன. இலங்கை விவசாய சேவைக்குரிய உயர்மட்ட பணிநிலைகளாக மாகாண விவசாய பணிப்பாளர், மேலதிக மாகாண விவசாய பணிப்பாளர், பிரதி விவசாய பணிப்பாளர்கள், உதவி விவசாய பணிப்பாளர்கள் ஆகிய பணிநிலைகள் விளங்குகின்றன. மாகாண விவசாய திணைக்களத்தில் உதவி பணிப்பாளர்களுக்கென அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி 14. ஆனால் இந்த பணிநிலையில் இன்று எவருமே நியமனம் பெறவில்லை. பிரதி பணிப்பாளர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி 6 இருந்த போதும் 4 உத்தியோகத்தர்கள் மாத்திரமே பணிபுரிந்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளருக்கான ஆளணி நிரப்பப்பட முடியாத நிலையில் தற்போது ஒப்பந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு அதிகாரி இங்கு நியமிக்கப்பட்டுள்ளார். மேலதிக மாகாண விவசாய பணிப்பாளருக்கான அனுமதிக்கப்பட்ட ஆளணி 1 இருந்த போதும் அந்த 1 கூட இன்னமும் நிரப்பப்படாமல் வெற்றிடமாகவே நீடிக்கின்றது. இலங்கை விவசாய சேவை தரத்தில் மொத்தமாக 24 ஆளணியினர் பணிபுரிய வேண்டிய வடக்கு விவசாய திணைக்களத்தில் தற்போது 5 உத்தியோகத்தர்கள் மாத்திரமே எல்லோரது கடமைகளையும் சேர்த்து சுமக்கின்றனர். மாகாண விவசாய அமைச்சின் பணிகளை மாத்திரம் அல்லாது தேசிய உணவுற்பத்தி திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்களையும் இந்த குறைந்த ஆளணியின் மூலமே நாங்கள் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. இலங்கை விவசாய சேவைக்கான தமிழ் மொழி மூல உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறை காரணமாகவே இந்த உயர் பதவிகளுக்கான வெற்றிடங்கள் இன்னமும் நிரப்பப்படாமல் உள்ளன. தமிழ் மொழி மூல பரீட்சையில் தோற்றி பலர் சித்தியடைந்த போதும் நேர்முக தேர்வில் இவர்கள் தேர்வாகாமல் உள்ளனர். இப்படி நேர்முக தேர்வில் தெரிவாகாத 11 பேர் வடக்கு கிழக்கில் உள்ளார்கள்.
இவர்களை உள்ளிருக்குமாறு அல்லது 2003ஆம் ஆண்டு இலங்கை நிர்வாக சேவையில் வடக்கு கிழக்குக்கென்று தனியாக பரீட்சை ஒன்றை நடாத்தி அதிகாரிகளை தெரிவு செய்தது போன்று இலங்கை விவசாய சேவையிலும் வடக்கு கிழக்குக்கென தனியான ஒரு பரீட்சையின் மூலம் வெற்றிடங்களை நிரப்புமாறு கௌரவ ஜனாதிபதி அவர்களினதும் கௌரவ மத்திய விவசாய அமைச்சர்கள் அவர்களினதும் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றுள்ளோம். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, உயர் அதிகாரிகளினுடைய வெற்றிடங்கள் இவ்வளவு என்று சொன்னால் விவசாய போதனாசிரியர்களிலும் 58 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பாடி விரிவாக்க சேவையை முன்னெடுப்பதில் விவசாய போதனாசிரியர்களின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. அனுமதிக்கப்பட்ட 161 விவசாய போதனாசிரியர்களது ஆளணியில் தற்போது 103 விவசாய போதனாசிரியர்களே கடமையாற்றி வருகின்றனர். 58 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. இப்பதவிக்கான ஆட்சேர்ப்பு திட்டத்தில் கோரப்பட்டுள்ள தகுதியான விவசாய டிப்ளோமாவை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரிகள் வடக்கில் போதிய அளவு இல்லாத காரணத்தினாலேயே இந்த வெற்றிடங்கள் இதுவரை எங்களினால் நிரப்பப்பட முடியாமல் உள்ளது. இவ்வெற்றிடங்களை ஓரளவு நிவர்த்தி செய்வதற்காக காப்போத்தா உயர்தரத்தில் விஞ்ஞான பாடத்தில் 3 பாடங்களில் சித்தியடைந்த விண்ணப்பதாரிகளை விவசாய போதனாசிரியர் பயிற்சி தரம் என்னும் பதவிக்குள் ஆட்சேர்ப்பு செய்து இலங்கை விவசாய கல்லூரிகளுக்கு விடுவித்து விவசாய டிப்ளோமாவை பூர்த்தி செய்ய வைப்பதன் மூலம் விவசாய போதனாசிரியர்களாக நிரந்தர நியமனம் வழங்கப்படுகின்றது. நேற்றைய தினம் இவ்வாறு 12 பயிற்சித்தர விவசாய போதனாசிரியர்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியுள்ளோம். எதிர்வரும் தை மாதம் 2ஆம் தேதியில் இருந்து இவர்கள் பணியில் ஈடுபடுவார்கள். இதே போன்று தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் 110 வெற்றிடங்கள் எங்களிடம் இருக்கின்றன. தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கு அனுமதிக்கப்பட்ட 140 ஆளணியில் 30 உத்தியோகத்தர்களே கடமையாற்றி வருகின்றனர். இப்பதவிக்கான ஆளணியும் முழுமையாக நிரப்பப்படாமைக்கு விவசாய டிப்ளோமாவை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரிகள் பற்றாக்குறைவாக இருப்பதே காரணமாகும். இதே போன்று அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் 16 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான அனுமதிக்கப்பட்டுள்ள ஆளணி 65. இந்த ஆளணியில் தற்போது 16 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. திணைக்களத்தின் நிதி நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப கடமைகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களது பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது. வேறு திணைக்களங்களில் விவசாய பட்டதாரிகளாக உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை விவசாய திணைக்களத்தில் கடமையாற்றுவதற்கு ஏதுவாக விடுவிப்பின் விவசாய அபிவிருத்தி செயற்பாடுகளை வினைத்துறனுடன் முன்னெடுத்து செல்ல இயலும் என்கின்றதை இந்த சபையின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, விவசாய திணைக்களம் ஆளணி பற்றாக்குறையினால் சேவைகளை வழங்குவதில் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதும் தன் சக்திக்கு மீறி உழைத்ததன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில அடைவுகளை எட்டியிருக்கின்றது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நெல்லில் வடக்கு மாகாணம் தன்னிறைவை கண்டுள்ளது. நெல் உற்பத்தியில் 2014ஆம் ஆண்டில் 70,200 ஹெக்டேர் பரப்பளவில் 1,714 மெட்ரிக் டன் நெல்லும் 2015ஆம் ஆண்டில் 1,05,735 ஹெக்டேரில் பரப்பளவில் 3,24,294 மெட்ரிக் டன் நெல்லும் 2016ஆம் ஆண்டில் நடப்பு ஆண்டில் 1,07,320 ஹெக்டேர் விஸ்தீரணத்தில் 3,662 மெட்ரிக் டன் நெல்லும் விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இரணமடு குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்த வேலைகள் காரணமாக சிறுபோக நெற்செய்கை 2,400 ஹெக்டேர் பரப்பளவிலேயே மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இந்த ஆண்டு போதிய மழை வீழ்ச்சியின்மை காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. இதனால் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இந்த ஆண்டு நெல் உற்பத்தி சிறிதளவினால் குறைவடைந்துள்ளது. எனினும் உற்பத்தியில் 1,70,000 மெட்ரிக் டன் நெல் வடக்கு மாகாண மக்களினுடைய நுகர்வுக்கு போதுமானது. மிகை உற்பத்தி ஏனைய மாகாணங்களுக்கு எமது விவசாயிகளினால் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பயிரிடப்படும் பரப்பளவிலும் உற்பத்தி அளவிலும் மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நிலக்கடலை, சோளம், பயறு போன்றவையும்
2014 ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளன. இந்த ஆண்டு வடக்கின் நிலக்கடலை உற்பத்தி 7,917 மெட்ரிக் டன்கள். தேசிய உற்பத்தியில் இது 37 விழுக்காடு ஆகும். இதற்கான பெருமை மாவட்ட ரீதியாக நிலக்கடலை உற்பத்தியில் தொடர்ந்தும் முன்னணியில் நிற்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் அதன் விவசாயிகளையுமே சாரும். இந்த ஆண்டு வடக்கில் 3585 மெட்ரிக் டன்கள் உளுந்து விளைவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இது குறைவானது. உளுந்து அதிகம் உற்பத்தி செய்யப்படும் வவுனியா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த பெருமழை காரணமாக பயிரிடப்படும் நிலப்பரப்பு குறைவடைந்தமையே உற்பத்தி குறைவுக்கு காரணமாகும். எனினும் இந்த உளுந்து உற்பத்தியும் இலங்கையின் தேசிய அளவில் 37 விழுக்காடு பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது. இலங்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இன்று வடக்கு விவசாயத்துறை குறிப்பிட்டு சொல்லும்படியான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றது. கடந்த 2015 ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தேசிய ரீதியில் 5.8 விழுக்காடு பங்களிப்பையும் மாகாண ரீதியில் 15 விழுக்காடு பங்களிப்பையும் வடக்கு விவசாயத்துறை வழங்கியுள்ளது. மாகாண ரீதியில் 16.3 விழுக்காடு வழங்கி முதலிடத்தில் உள்ள ஊவா மாகாணத்துக்கு அடுத்த 2வது இடத்தை எமது வடக்கு மாகாணம் பெற்றுள்ளது என்பதையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் என்ற அளவில் வடக்கு மாகாணம் விவசாயத்துறையில் எட்டி இருக்கும் இந்த அடைவை எமது மாகாணத்துக்கும் எமது திணைக்களத்துக்கும் கிடைத்த ஒரு பெருமையாகவே நான் கருதுகின்றேன். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, தமிழர்களின் ஆரோக்கியமான பாரம்பரிய உணவுகளின் நுகர்வை மீளவும் மக்களிடையே அதிகரிக்க செய்யும் நோக்கில் விவசாய திணைக்களத்தின் ஊடாக அம்மாச்சி என்ற பெயரில் வடக்கின் பாரம்பரிய உணவகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனை நிர்வகிக்கும் பொறுப்பு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட விவசாய பண்ணை பெண்கள் அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. இதன் மூலம் எமது விவசாய பெண்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுவதோடு உள்ளூர் விவசாய உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. இதுவரையில் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் சொந்த கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு அம்மாச்சி உணவகங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் அம்மாச்சி உணவகத்துக்கான கட்டுமான பணிகள் நிறைவடையாமல் உள்ளது. விவசாய கிணறுகள் புனரமைப்பு. யாழ்ப்பாண குடாநாட்டின் நிலத்தடி நீர்வளம் விவசாய ரசாயனங்களின் கலப்புக்கு ஆளாகி வருவது யாவரும் அறிந்ததே. விவசாய கிணறுகள் மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் சிதிலமடைந்து காணப்படுவதும் விவசாய ரசாயனங்கள் நிலத்தடி நீரில் கலப்பதற்கான வாய்ப்பை அதிகரிப்பு செய்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஜூல் பவர் மற்றும் பீட்டா பவர் காற்று மின் ஆலைகள் பிரதம செயலாளரோடு செய்து கொண்டுள்ள ஒப்பந்தத்துக்கு அமைவாக எமது அமைச்சுக்கு வழங்கும் வணிக நிறுவனங்களுக்கான சமூக கடப்பாட்டு நிதியில் இருந்து 242 விவசாய கிணறுகள் இந்த ஆண்டு புனரமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு கடந்த ஆண்டுக்குரிய 20 மில்லியன் ரூபாவும் இந்த ஆண்டுக்குரிய நிதியில் இருந்து 10 மில்லியன் ரூபாவுமாக 30 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றோடு தேசிய உணவு உற்பத்தி திட்டத்தில் மிளகாய் செய்கை ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் மத்திய விவசாய அமைச்சால் மன்னாரில் 27 விவசாய கிணறுகளும் வவுனியாவில் 18 விவசாய கிணறுகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களமும் மட்டுப்படுத்தப்பட்ட ஆளணியையும் பௌதிக வளங்களையும் கொண்ட திணைக்களமாக இருந்த போதும் கடந்த 3 ஆண்டுகளில் சில துறைகளில் படிப்படியான ஆனால் குறிப்பிட்டு சொல்லும்படியான வளர்ச்சியை எட்டியுள்ளது. வடக்கில் நாளொன்றுக்கு 2014 ஆண்டில் 64,805 லிட்டர்களாக இருந்த பால் உற்பத்தி கடந்த ஆண்டு 2015 ஆண்டில் 90,246 லிட்டர்களாகவும் இந்த நடப்பு ஆண்டு 2016 ஆண்டு 1,08,440 லிட்டர்களாகவும் உயர்ந்திருக்கின்றது. 2014 ஆண்டு 20,533 பசுக்களும் 2015 ஆண்டு 28,399 பசுக்களும் நடப்பு 2016 ஆண்டு 31,058 பசுக்களும் செயற்கை முறையில் சினையூட்டப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு
செயற்கை முறை சினைப்படுத்தலில் தேசிய அளவில் வடக்கு மாகாணம் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றது. செயற்கை முறை சினைப்படுத்தல் என்பது வெறுமனே மாடுகளினுடைய இனவிருத்தி செயற்பாடு மாத்திரம் அல்ல, இது ஒரு தர விருத்தி செயற்பாடுமாகும். இச்செயற்பாட்டின் மூலம் அதிக பால் உற்பத்தியை தரக்கூடிய தூய அல்லது கலப்பின பசுக்களின் எண்ணிக்கை வடக்கில் இந்த 3 ஆண்டுகளில் கணிசமான அளவுக்கு அதிகரித்துள்ளது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கோழி குஞ்சுகளின் விநியோகமும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்தே வந்துள்ளது. 2014ஆம் ஆண்டு 49,888 கோழி குஞ்சுகளும் 2015ஆம் ஆண்டு 50,561 கோழி குஞ்சுகளும் இந்த ஆண்டு 88,300 கோழி குஞ்சுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இக்கோழி குஞ்சுகள் எமது பிரதேசத்தின் காலநிலையை தாக்குப்பிடிக்கக்கூடிய நாட்டுப்புற கோழிகளை விட கூடுதலான முட்டைகளை இடக்கூடிய அதிக பராமரிப்பு தேவைப்படாத கொல்லைப்புற கோழிகள் என்ற வகையை சார்ந்தவையாகும். இவை யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலியிலும் வவுனியாவில் பூந்தோட்டத்தில் உள்ள எமது திணைக்களத்துக்கு சொந்தமான இனவிருத்தி பண்ணைகளிலும் மன்னாரில் உள்ள கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவுக்கு சொந்தமான பண்ணையிலும் விருத்தி செய்யப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தின் நாளொன்றுக்கான சராசரி முட்டை உற்பத்தி தற்போது 2 லட்சத்தை நெருங்கி இருக்கின்றது. இவற்றின் மூலம் போரால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதிலும் அவர்களுக்கான போஷணை ஊட்டலிலும் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் காத்திரமான பங்களிப்பை நல்கியுள்ளது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நீர்ப்பாசன திணைக்களத்தின் சில செயற்பாடுகளையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். தொண்டைமனாறு தடுப்பணை, இரணமடு குளம் மற்றும் முத்தியன்கட்டு குளம் ஆகிய 3னதும் புனரமைப்பு மிக பெருமளவு நிதியும் கூடுதல் கவனமும் தேவைப்படும் வேலை திட்டங்கள். அந்த வகையில் வடக்கு நீர்ப்பாசன திணைக்களம் தனது வருடாந்த மராமத்து பணிகளுடன் இம்3 வேலை திட்டங்களையுமே இந்த ஆண்டுக்குரிய பிரதான வேலை திட்டங்களாக முன்னெடுத்திருந்தது. தொண்டமனாறு தடுப்பணை புனரமைப்பு. யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி நீரேரியினை நன்னீரேரியாக மாற்றும் செயற்திட்டத்தில் தொண்டமனாறு தடுப்பணை புனர் நிர்மாண வேலைகள் நடைபெற்று வருகின்றன. மேற்குறித்த வேலைகளில் 100 மில்லியனுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. பிரதான அணைக்கட்டின் குடிசார் வேலைகளும் 2 வெள்ள நீர் தடுப்பணை வேலைகளும் இக்குடிசார் வேலைகளுக்குள் அடங்குகின்றன. தற்பொழுது 20% வேலைகள் நிறைவேற்றுள்ளன. இயந்திரவியல் வேலைகளுக்கு ரூபாய் 300 மில்லியன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதில் 15% வேலைகள் தற்பொழுது நிறைவேற்றுள்ளன. அடுத்த ஆண்டின் இறுதியில் நிறைவுற உள்ள இத்திட்டம் இப்பிராந்தியத்தின் நிலத்தடி நீர் நன்னீராக மாறுவதற்கான உந்து சக்தியாக அமையும். இதன் மூலம் வடமராட்சி நீரேரிக்கு அணித்தாக உள்ள கோப்பாய், பருத்தித்துறை, கரவெட்டி, சாவகச்சேரி, மருதங்கேணி மற்றும் பளை பிரதேச பிரிவுகளில் உள்ள 80,000 விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்களது குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் தேவை உறுதி செய்யப்படும். இரணமடு குள புனரமைப்பு. இரணமடு குள புனரமைப்பு 2 வெவ்வேறு நிதி மூலங்களை பயன்படுத்தும் திட்டங்களாக அமைந்துள்ளது. முதலாவது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலகு கடன் வசதியின் கீழ் குளக்கட்டையும் குளத்தின் உட்பகுதியையும் புனரமைக்கும் திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் குளத்தின் அணைக்கட்டினை 2 அடியால் உயர்த்தியும் குளத்திற்கான 3 புதிய வான்கதவுகள் பொருத்தியும் மற்றும் ஏனைய 11 வான்கதவுகளுமாக 14 வான்கதவுகளும் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடியதாகவும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு வருகின்றது. அத்தோடு அணைக்கட்டின் உட்புறத்தில் நீரின் அலை தாக்கத்தை கட்டுப்படுத்த கண்டகள் அடுக்கப்பட்டு வானோடும் வாய்க்கால்கள், அதற்கான கட்டமைப்புகள் மற்றும் வானோடும் ஆற்றுக்கு குறுக்கே 150 மீட்டர் நீளமான மிகப்பெரிய பாலமும் மேலும் திருவையாறு ஏற்று நீர் பாசனமும் இதற்கு கீழான சகல நீர் விநியோக வாய்க்கால்களும் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அடுத்து வரும் பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்துக்கு தேவையான நீரை தேக்கி வைத்து பயிர்ச்செய்கையை தங்குதடையின்றி மேற்கொள்ளத்தக்க வகையில் சகல வேலைகளும் திருப்திகரமாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் 2017ஆம் ஆண்டு மார்கழி மாதம் முடிவுறுத்தப்படும். முடிவுறுத்தப்பட்டபின் இக்குளத்தின் கொள்ளளவானது 131 மில்லியன் கன மீட்டரில் இருந்து 148 மில்லியன் கன மீட்டராக அதிகரிக்கும்.
இரண்டாவது திட்டம் சர்வதேச விவசாய அபிவிருத்தி நிதியத்தின் 22.23 அமெரிக்க டாலர்கள் நிதியீட்டத்தில் இரணமுடக்குளத்தின் கீழே மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டமாகும். இதுவே இஃபாட் திட்டம் என அழைக்கப்படுகின்றது. இதில் பிரதான வாய்க்கால்கள், கழிவு வாய்க்கால்களை புனரமைக்கும் பணிகளோடு உட்கட்டுமான வசதிகளாக நெல்லுலர்த்தும் தளங்கள், நெல் சேமிக்கும் களஞ்சியங்கள், விவசாய கிணறுகள் மற்றும் கமக்கார அமைப்புகளுக்கான பொதுநோக்கு மண்டபம் அமைக்கும் வேலைகளும் இடம்பெற்று வருகின்றன. அத்தோடு இத்திட்டத்தின் ஊடாக பயிர் மாற்று திட்டம், இணைக்கொடையின் மூலம் மச்சிங்கிரான் பசுக்கள் வழங்குதல் போன்றவையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்திட்டமும் 2017 ஆண்டு இறுதிக்குள் முடிவுறுத்தப்படும். இவ்விரண்டு திட்டங்களும் நிறைவேறும் போது இக்குளத்தின் கீழ் பெரும்போகம் முழு அளவிலும், சிறுபோகமானது மொத்த பயிர் செய்கை விஸ்தீரணத்தின் 40 விழுக்காட்டில் இருந்து 60 விழுக்காடு ஆகவும் அதிகரிக்கப்படும். இதனால் ஏறத்தாழ 10,000 குடும்பங்கள் முழு பயனை அடையக்கூடியதாக இருக்கும். அணைக்கட்டு பாதுகாப்பு மற்றும் நீர்வள அபிவிருத்தி திட்டம். அணைக்கட்டு பாதுகாப்பு மற்றும் நீர்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தியன்கட்டு குளத்தில் ரூபாய் 600 மில்லியன் செலவில் தலைமை அணை வேலைகள் மற்றும் துரிசு வான் திருத்த வேலைகள், வான் வழிந்தோடும் வாய்க்கால்கள் மற்றும் மின்னிணைப்பில் இயங்கக்கூடிய வான் கதவு வேலைகள் புனரமைக்கப்பட்டு முடிவுறும் நிலையில் உள்ளது. இப்புனரமைப்பின் பின்னர் 6112 ஏக்கர் விஸ்தீரணமான பகுதியில் பயிர்ச்செய்கை முற்றாக செய்யக்கூடியவாறு இருக்கும். மேலும் மன்னார் மாவட்டத்தில் பெரிய பண்டிவிரிச்சான் குளத்திற்கான தலைமையான வேலைகள் மற்றும் வான் திருத்த வேலைகள், வான் வழிந்தோடும் வாய்க்கால்கள் என்பன ரூபாய் 52.2 மில்லியன் செலவில் உலக வங்கியின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்புனரமைப்பின் மூலம் 606 ஏக்கர் விஸ்தீரணமான நிலம் பயிர் செய்கை செய்யக்கூடியதாக இருக்கும். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கூட்டுறவு மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்ட விடயப்பரப்பாக இருந்தபோதும் கூட்டுறவு அமைப்புகள் சுயாதீனமானவை என்ற அடிப்படையில் அவற்றின் மீது கூட்டுறவு திணைக்களங்கள் வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களையே கொண்டிருக்கின்றன. கூட்டுறவை மீண்டும் வெற்றிகரமான ஒரு மக்கள் அமைப்பாக பலப்படுத்துவதற்கு வடமாகாண கூட்டுறவு நியதி சட்டம் ஒன்றின் அவசியம் உணரப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 2015 ஆண்டில் கூட்டுறவு திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றாக நியதி சட்டம் தயாரிக்கப்பட்டு நியதி சட்ட குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் நியதி சட்ட குழு ஏனைய பல நியதி சட்டங்களை பரிசீலிக்க வேண்டி இருந்ததால் தாமதமாகவே இதனை பரிசீலனைக்கு எடுத்திருந்தது. தற்போது இந்நியதி சட்டம் மாகாண சபையில் சமர்ப்பிக்கப்படுவதற்காக பேரவை செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கூட்டுறவு அபிவிருத்தி நியதி சட்டத்தையும் கூட்டுறவு ஆணைக்குழு நியதி சட்டத்தையும் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் சபையில் சமர்ப்பிப்பதற்கு ஆவண செய்யுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். கூட்டுறவு திணைக்களம் 2016 ஆண்டும் முன்னெடுத்த 100 நாள் வேலை திட்டத்தின் ஊடாக பணியாளர்களுக்கு 30% சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆளணி வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதோடு பதவி நிர்ணயம் செய்யப்படாத 180 பணியாளர்களுக்கு பதவி நிர்ணயம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளன. சில கிராமிய வங்கிகள் கணனிமயப்படுத்தப்பட்டதோடு கிராமிய வங்கி சேமிப்பு மாதத்தினூடாக இந்த ஆண்டு 40.13 மில்லியன் ரூபாய் கிராமிய வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளன. தொழிலின் போது மரணமடைந்த பனை தென்னவள உற்பத்தி தொழிலாளிகளினதும் கடற்றொழிலாளிகளினதும் குடும்பங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக ரூபாய் 1 லட்சம் வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தோற்றம் பெற்ற 2013 ஆண்டின் காலப்பகுதியில் இருந்து இதுவரையில் பனைத்தொழிலின் போது இறந்த 7 உறுப்பினர்களது குடும்பங்களுக்கும் கடற்றொழிலின் போது இறந்த 29 உறுப்பினர்களது குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. வவுனியாவில் இயங்காத நிலையில் இருந்த கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு சொந்தமான பால் பதனிடும் தொழிற்சாலையை மன்னாரில் உள்ள அடம்பன் பயோ பிரைவேட் என்ற தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் இயங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் யாழ்கோ நிறுவனத்திலும் இத்தகைய ஒரு பால் பதனிடும் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசிடம் பெறப்பட்டுள்ளது. கூட்டுறவின் தந்தை என அழைக்கப்படும் வீரசிங்கம் பெருமகனாரின் நினைவு அஞ்சல் தலையும் இந்த ஆண்டிலேயே வெளியிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, 2015ஆம் ஆண்டில் அமைச்சால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றிய பூரணமான விவரங்கள் அடங்கிய தொகுப்பு அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரினதும் பார்வைக்கு கையளிப்பதற்கு இருப்பதால் மேலதிகமான விவரங்களை தவிர்த்துக் கொண்டு இந்த ஆண்டில் 2017ஆம் ஆண்டுக்குரிய ஒதுக்கீடுகளை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். எனது அமைச்சுக்குட்பட்ட 2017ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கென மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடையாக நிதி ஆணைக்குழுவிடம் நாம் 1,14,105 மில்லியன் ரூபாவை கோரியிருந்தோம். இந்த 14,105 மில்லியன் ரூபாவில் இந்த ஆண்டு நிதி ஆணைக்குழுவினால் எங்களுக்கு 266 மில்லியன் ரூபாவே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது இந்த ஆண்டு எமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில், அதாவது 2016ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த அளவு 64 விழுக்காடு ஆகும். பிரமாண அடிப்படையிலான நன்கொடை நிதியாக 23.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2.5 மில்லியன் ரூபாவால் அதிகமாகும். மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நன்கொடை நிதியாக ஒதுக்கப்பட்ட 266 மில்லியன் ரூபாவில் விவசாய திணைக்களத்துக்கு 135 மில்லியன் ரூபாவும், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு 80 மில்லியன் ரூபாவும், நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு 46 மில்லியன் ரூபாவும், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு 5 மில்லியன் ரூபாவும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட 135 மில்லியன் ரூபாவில் பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், அறுவடைக்கு முன்னான மற்றும் பின்னரான இழப்புகளை குறைத்தல், சந்தை வாய்ப்புகளும் தகவல் தொடர் வலையமைப்புகளும், ஆளுமை விருத்தியினை மேம்படுத்தல், சுற்றாடல் பாதுகாப்பு என்ற ஐவகை செயற்பாடுகளில் 23 வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இவற்றுள் உவர் நிலங்களில் நெற்செய்கையை ஊக்குவித்தல், விதை நெல் உற்பத்தி செய்தல், வயல் நிலங்களில் மறுவயல் பயிர் செய்கையை ஊக்குவித்தல், நெல்லுலர்த்து மேடை அமைத்தல், வெங்காயம் மற்றும் மறுவயல் பயிர் செய்கைக்கான சேமிப்பு கொட்டில்களை அமைத்தல், பழங்கள் மற்றும் மரக்கறி போன்ற உற்பத்திகளின் பெறுமதி சேர் அலகுகளை நிறுவுதல், காளான் செய்கையை ஊக்குவித்தல், அடர் மாமரச் செய்கை மற்றும் முந்திரி, அன்னாசி, கொடித்தோடை போன்ற பழங்களின் செய்கையை ஊக்குவித்தல், தேனீ வளர்ப்பு ஊக்குவித்தல், சேதன பயிர் செய்கையை ஊக்குவித்தல், விவசாய வனமாக்கல் போன்ற வேலை திட்டங்கள் அடங்குகின்றன. கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட 80 மில்லியன் ரூபாவில் சுய நுகர்வுக்கான கால்நடை உற்பத்திகளை ஊக்குவித்தல், கால்நடைகளின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், கால்நடை மற்றும் கோழிகளின் ஆரோக்கியத்தை பேணுதல், திணைக்களத்தின் சேவைகளை மேம்படுத்தல், கால்நடை உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் சந்தை வாய்ப்பை அதிகரித்தல் என்ற 5 வகை செயற்பாடுகளில் 14 வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டங்களில் சிறிய அளவிலான கோழிப்பண்ணைகள், ஆட்டுப்பண்ணைகள், மாட்டுப்பண்ணைகளை வலுவூட்டுதல், அரச இனவிருத்தி பண்ணைகளின் உட்கட்டுமானத்தை அபிவிருத்தி செய்தல், இனவிருத்திக்கேற்ற நல்லின காளைகளை வழங்குதல், கால்நடை உணவாக பசும் தீவனம் மற்றும் ஊறுகாய் புல்லின் உற்பத்தியை ஊக்குவித்தல், பாலின் தரம் பரிசோதிக்கும் சாதனங்கள் மற்றும் சேகரிக்கும் கொள்கலன்கள் வழங்குதல் போன்றவை அடங்குகின்றன. நீர்ப்பாசனத்துக்கு ஒதுக்கப்பட்ட 46 மில்லியன் ரூபாவில் குளவாய்க்கால்களை மேம்படுத்தல், குள தலைமை வேலைகள், வான் புனரமைப்பு வேலைகள், வெள்ள அணைகள் மேம்படுத்தல், பாலம் அமைத்தல் போன்ற செயற்பாடுகளில் 11 வேலை திட்டங்களும், கூட்டுறவுக்கு ஒதுக்கப்பட்ட 5 மில்லியன் ரூபாவில் கூட்டுறவு திணைக்களங்களின் உட்கட்டுமானங்களை அபிவிருத்தி செய்தல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான திறன் விருத்தி பயிற்சி போன்ற 6 வேலை திட்டங்களும் முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஜூல் பவர், பீட்டா பவர் காற்று மின்னாலைகளின் நடப்பு ஆண்டுக்கான நன்கொடை நிதியில் விவசாய அமைச்சுக்கு வருமதியாக உள்ள 10 மில்லியன் ரூபாவோடு 2017ஆம் ஆண்டுக்கான 20 மில்லியன் ரூபாவில் 15 மில்லியன் ரூபாவுமாக மொத்தம் 25 மில்லியன் ரூபாவை 2017ஆம் ஆண்டிலும் விவசாய கிணறுகளின் புனரமைப்புக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தோடு 5 மில்லியன் ரூபாவை ஜூல் பவர், பீட்டா பவர் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு முரணாகாத வகையில் பளை பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு பயன்படுத்த எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, வடக்கு மாகாண சபை தோற்றம் பெறுவதற்கு முன்பாக மாகாண விவசாய அமைச்சில் இருந்தும் விவசாய அமைச்சிற்கு உட்பட்ட திணைக்களங்களில் இருந்தும் அப்போதிருந்த ஆளுநர் அவர்களினால் ஆளுநர் நிதியத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிதி மாகாண சபையின் பொது கணக்குகள் குழுவின் முயற்சியால் மீளவும் எமது அமைச்சுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி விவசாய அமைச்சுக்கு 11.45 மில்லியன் ரூபாவும் விவசாய திணைக்களத்துக்கு 62.135 மில்லியன் ரூபாவும் கூட்டுறவு திணைக்களத்திற்கு 32 மில்லியன் ரூபாவும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள் தொடர்பாக வடக்கு மாகாண சபையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த தீர்மானங்களுக்கு அமைவாகவும் விவசாய அமைச்சின் விவசாயம் சார் கொள்கை நிலைப்பாட்டுக்கு அமைவாகவும் போரினால் பாதிக்கப்பட்ட எமது சமூகம் பயனுறும் விதமாக இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்படும். கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்தும் கூட்டுறவு அமைப்புகளின் ஊடாகவும் விவசாய அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களத்தின் ஊடாகவும் நிறைவேற்றக்கூடிய வகையில் 2 மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டிலான நிலைத்து நிற்கும் திட்டங்களுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பாதீடில் சுற்றுச்சூழல் சார்ந்த செயற்பாடுகளுக்கென தனியாக எவ்வித நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை என்று எமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மிக பெரும் பாதிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளே உள்ளன. பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பைகளுக்கு மாற்றாக துணிப்பைகள், கடதாசி பைகள் போன்றவற்றையும் பிளாஸ்டிக் குவளைகளுக்கு பதிலாக கடதாசி குவளைகளையும் உருவாக்கும் தொழில் முயற்சிகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். கௌரவ உறுப்பினர்கள் தங்களது திட்ட முன்மொழிவுகளில் இதனையும் கருத்தில் கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக் கொள்ளுகின்றேன். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, 17ஆம் ஆண்டில் நாம் மேற்கொள்ள உள்ள 2 முக்கியமான நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றியும் இறுதியில் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். வடமாகாணத்தின் நீர்வளம், குறிப்பாக யாழ்குடா நாட்டின் நீர்வளம் அதன் அளவிலும் தரத்திலும் வேகமாக கீழிறங்கி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு எமது நீர்வளத்தை மீட்பு செய்வதற்கு வடக்கு மாகாணத்திற்கான ஒரு நீரியல் கொள்கை ஒன்றின் அவசியம் குறித்து பலரும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் எமக்கான நீரியல் கொள்கை ஒன்றினை உருவாக்கும் முனைப்பில் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 28, 29, 30ஆம் திகதிகளில் சர்வதேச நீரியல் ஆய்வு மாநாடு ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வாரியத்தின் அனுமதியுடன் பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் அவர்களை இணைப்பாளராக கொண்டு பூர்வாங்க வேலைகள் ஏற்கனவே ஆரம்பமாகி உள்ளன. இதில் பிற நாட்டில் இருந்தும் நீரியல் நிபுணர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் ஒரு முன்னேற்பாடாகவே விவசாய அமைச்சின் சார்பில் பிரதி பிரதம செயலாளர் பொறியியலாளர் அவர்களின் தலைமையில் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்கள் 2, விவசாய திணைக்களத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் 1 மற்றும் எமது கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் 2 அடங்கிய 6 குழுவும் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து 2 பேராசிரியர்களும் சர்வதேச நீராராய்ச்சி மையத்தின் ஏற்பாட்டில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நிலத்தடி நீர் முகாமைத்துவம் தொடர்பான 5 வார கால பயிற்சி நெறியில் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, விவசாய அபிவிருத்தியில் விவசாயிகளோடு நேரடியாக தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை வழங்கும் பயிர் மருத்துவர்களாக விவசாய போதனாசிரியர்களே விளங்குகின்றனர். அந்த வகையில் வடமாகாண விவசாய திணைக்களத்தில் பணியாற்றும் அனைத்து விவசாய போதனாசிரியர்களுக்கும் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தரமணி வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய வேளாண் நிறுவனத்தின் ஊடாக திறன் விருத்தி பயிற்சிகள் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 20 பேர் அடங்கிய குழுக்களாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் இவர்கள் அனைவரும் பயிற்சிக்காக எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இக்குழுவில் இவர்களுக்கு மேலதிகமாக பிரதி விவசாய பணிப்பாளர் 1, முன்னோடி விவசாயிகள் 2, கௌரவ மாகாண சபை உறுப்பினர்கள் 2மாக 5 இடம்பெறுவார்கள். விவசாய போதனாசிரியர்களை பயிர் மருத்துவர்களாக வளர்த்தெடுக்கும் நோக்கில் விவசாயம் தொடர்பான மென்பொருட்கள் நிறுவப்பட்ட கையடக்க கணினிகள் அவர்களுக்கு அம்மால் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகின் எந்த மூலையில் இருக்கும் விவசாய நிபுணர்களுடனும் இவர்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற முடியும். இந்த ஆண்டு 30 விவசாய போதனாசிரியர்களுக்கு இக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன.
2017 ஆண்டில் ஏனையவர்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, மாங்குளம் நகர் எங்களுடைய நிர்வாக ஒரு தலைநகராக மாறுகின்றது என்கின்றதன் அடிப்படையில் எங்களுடைய வடக்கு மாகாணத்திற்கான மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர்களுடைய தலைமையகம் அல்லது பணிமனையை இந்த ஆண்டின் இறுதிக்குள் மாங்குளத்தில் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று மாகாண விவசாய திணைக்களத்திற்குரிய பணிமனையும் மாங்குளத்துக்கு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று இதுவரை காலமும் வாடகை அலுவலகங்களில் இயங்கிக் கொண்டிருந்த மன்னாரிலும் முல்லைத்தீவிலும் உள்ள கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையர்களுக்கான அலுவலகங்கள் நிரந்தரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவை திறந்து வைக்கப்படவும் இருக்கின்றன. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இங்கு நான் குறிப்பிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு எமது திணைக்களங்களின் தலைவர்கள் தங்கள் திணைக்களங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கான அபிவிருத்தி திட்டங்களை வடக்கின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவல்ல நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி திட்டங்களாக மேற்கொள்வார்கள் என்றும் அப்போது அவ்வப்போது எமது உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து அவர்களது கருத்துகளும் உள்வாங்கப்படும் என்று கூறியும் எங்களுடைய இந்த வருடத்திற்கான செயற்பாடுகளில் சகல வகையிலும் எங்களுடன் ஒத்துழைத்த கௌரவ முதலமைச்சர் அவர்கள், கௌரவ அவைத்தலைவர் அவர்கள், எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள், மதிப்புக்குரிய பிரதம செயலாளர்கள், எங்களுடைய அமைச்சுகளினுடைய செயலாளர்கள், திணைக்களத்தினுடைய தலைவர்கள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த 2017 ஆண்டுக்கான இந்த பாதுகை கௌரவம் மிக்க இந்த சபையின் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ குழு எங்களுக்கு ஒதுக்கப்படுற 5 நிமிஷம் ஓகே, ஆனா அதை விட தேவையில்லாத நேரங்கள் இங்கே வீண் போகின்றது. அதை தவிர்த்து வேணுமென்னா எங்களுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட தாங்க கொண்டு எல்லார் சார்பிலையும் கேட்டுக்கொண்டு 2017 ஆண்டுக்கான விவசாய அமைச்சின் வரவு செலவு திட்டம் மீதான அமைச்சரின் உரை மிக அருமையாக இருந்தது. அதிலே குறிப்பாக நான் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். இந்த மாங்குளத்தில் விவசாய திணைக்களத்தின் தலைமை அலுவலகமும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தையும் இந்த ஆண்டு ஆரம்பிப்பதாக இருந்தார். இதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு எங்களுடைய வடமாகாண சபையின் தலைமை அலுவலகத்தை அங்கே கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கை கௌரவ முதலமைச்சர் இனியும் தாமதிக்காமல் அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, எனக்கு கனவிடயங்கள் இல்லை, 3 விடயங்கள்லாம் நான் இறுதியாக வேறு ஒரு விடயம் கூறுவேன். 2017 ஆண்டுக்கான பாதீட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளல் தொடர்பாக 21/9/2016 கௌரவ அமைச்சர் அவர்களினால் எங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு அனுப்பிய கடிதத்தினை நான் இங்கே வாசித்து வருவேன் பதிவுக்காக. முதலாவது, விவசாய குளங்கள் மற்றும் குளப்பாதை ஆகியவை வவுனியா மாவட்டத்தில் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் உள்ளது. எனவே அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற விவசாய குளங்கள் மற்றும் குளப்பாதைகளை புனரமைப்பு செய்தல். இது எனக்கு தெரியும், மேஜர் டேங்க்ஸ் மாகாண சபைக்கும் ஏனையவை மத்திய அரசுக்கும் என்று. இதிலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பது இருக்காமல், நீங்கள் ஒரு விவசாய அமைச்சர் என்ற முறையிலே அக்ரிகல்ச்சர் கமநல சேவை திணைக்களத்தின் உதவி ஆணையாளர்கள் அவர்கள்தான் பெனிஃபிஷரியை தெரிவு செய்கிறார்கள், அதாவது குளங்களை தெரிவு செய்கிறார்கள். அவர்களுடன் தொடர்பு கொண்டு அல்லது மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு ஏனைய குளங்களையும் இந்த வன்னி மாவட்டத்திலே புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது, விவசாயிகளின் உற்பத்திகள் மிருக அழிவு, வெள்ளம் மற்றும் வறட்சி இந்த 3 காரணங்களினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இது சம்பந்தமாக 12/12/2013 ஆண்டும் 19/12/2014 என்னால் 2 முறை பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டும் இதுமுறை அது நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே ஒரு காப்புறுதி திட்டத்தை உருவாக்கி
அந்த காப்புறுதியின் ஊடாகவாவது இந்த விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற அனர்த்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது விவசாய கிணறுகள் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. உண்மையிலே எங்களுக்கு ஒரு வவுனியாவை பொறுத்தவரையிலே பாரிய குளங்கள், அது நான் நினைக்கின்றேன் மாகாண சபைக்கு கீழே தான் பெறுகின்றது. ஒன்று பாவக்குளம், அடுத்தது சேமமடு, கனராங்குளம் போன்ற குளங்களை தவிர ஏனையவைகள் சிறு குளங்களாக இருக்கின்றது. வன்னியை பொறுத்தவரை 80 வீதமானவர்கள் விவசாய தொழிலையே பெருந்தொழிலாக கொண்டு செய்கின்றபடியினால் அதற்கு அங்கே 2 போகங்களாவது செய்வதற்கான பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றை அமைச்சர் அவர்கள் 2017 ஏற்படுத்த வேண்டும் என்றும் நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 9/2/2016 என்னால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த நெல் கொள்வனவு சம்பந்தமாக அது ஒட்டுமொத்த வடமாகாணத்தை சார்ந்த, இது வவுனியா மாத்திரமல்ல, இங்கே நெல் கொள்வனவு கடந்த ஆண்டிலே அரசாங்க அதிபர் ஊடாக ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களுக்கும் நிதி வழங்கப்பட்டு அந்த கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக அந்த நெற்கொள்ளவு செய்யப்பட்டது. ஆனால் 2015 அது நிறுத்தப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட தனியார் வியாபாரிகளின் விலை குறைப்பும் நிறுவை குறைப்பும் காரணமாக பல பேர் விவசாயிகள் தங்களுடைய லாபத்தை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். எனவே நான் இந்த ஆண்டு ஆரம்பத்திலே இந்த கோரிக்கையை விடுத்திருந்தேன். குறைஞ்சபட்சம் 2017 இந்த இதே கூட்டுறவு சங்கங்களின் ஊடாக MBCS ஊடாக இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது குளம் திருத்துதல் சம்பந்தமாக 12/11/2016 என்னால் வவுனியா வடக்கு பகுதியிலே இருக்கின்ற 67 குளங்களை புனரமைப்பதற்கான ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தேன். அது சம்பந்தமாக 2017 அமைச்சர் அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறுதியாக இறுதியாக 2 விடயங்கள். ஒன்று, இந்த நிதி பற்றாக்குறை எல்லா அமைச்சுக்கும் கடந்த ஆண்டு வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் ஒரு முன்னுதாரணம் சொல்ல நேற்றும் சொன்னேன். சுகாதார அமைச்சர் ஒரு 900 கோடியை எடுத்திருக்கின்றார். அதே போன்று விவசாய அமைச்சு, கல்வி அமைச்சு, எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சு, நீங்கள் என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அமைச்சர்களாக இருக்கின்றீர்கள். எங்களுடைய வடமாகாணத்தின் மக்களினுடைய தேவை பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே முதலமைச்சர் தலைமையிலே நீங்கள் கொழும்புக்கு போறீங்களோ வெளிநாட்டுக்கு போறீங்களோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மத்திய அரசு நிதி தரையில்லை என்றதுக்காக எங்களுடைய தேவைகளை, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்க முடியாது. எனவே அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் நீங்கள். 2017 எங்களுக்குரிய ப்ராஜெக்டை ரெடி பண்ணி போட்டு நீங்கள் நிதி பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இறுதியாக என்னிடத்திலே ஊடகவியலாளர் யாழ்ப்பாணத்திலிருந்தும் வவுனியாவிலிருந்தும் தொடர்பு கொண்டு கேட்டார்கள், விவசாய அமைச்சர்கிட்ட வரவு செலவு திட்டம் பெறுது என்ன எதுவும் விசேஷம் இருக்கணும் ஐயா, எனக்கு இதில் இருக்க ஒரு நிமிஷம் கூட தருவணும். ஏனென்றால் பல உறுப்பினர்களுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியல. அதுக்காண்டி அப்போ நான் சொன்னேன், என்ன அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை நீங்கள் இதை கொண்டு வர போறீங்களா? நான் சொன்னேன், அது நான் கொண்டு வர்றது நான் தான் தீர்மானிக்கணும். நான் யார் தீர்மானிச்சு செய்கிற ஆள் இல்லை. ஒரு தட்டு லைனுக்கே நான் போக மாட்டேன். எந்த கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது மாகாண சபையாக இருக்கட்டும், நான் எடுக்கிற முடிவே இறுதி முடிவு. நான் ஆட்டையும் கதையும் கேட்குறேன் இல்லை. ஆகவே எனக்கு அப்படின்னா நான் நேர சொல்லுவேன். இது ஏன் நான் சொல்றேன்னா, கௌரவ அமைச்சர் அவருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மாமனோ மச்சானும் இல்லை. ஒரே ஒருக்கா என்ன 2009-2010 நேரம் வந்து பார்த்தேன். இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களுக்குள்ள இவரோடும் மற்றவர்களுக்குள்ள முதல் வந்து தனிப்பட்டையில் சந்தித்தது ஐங்கரநேசன் அவர்கள். ஆனால் பொது விஷயம் ஒன்று வரும்போது நான் முகம் பார்க்க மாட்டேன்.
இவர் மீதான குற்றச்சாட்டுகள் வந்தபோது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு வவுனியா மாவட்டத்தில் நீங்கள் செய்யல் என்ற குற்றச்சாட்டு தான் இருந்தது. நான் என்ன செய்தேன், அதை ஏனைய உறுப்பினர்களும் இப்படி விடயங்கள் இருக்கு என்று சொன்ன போது அது அன்று உடைய போயிருக்கும். அடுத்த நாள் முழங்காவில்லையும். அதற்கு பிறகு அந்த கேன்சாட்டை எடுக்கிறதுக்காக உங்களால் ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள்லாம் அது பிறகு சீரியஸாக போனதும், நான் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை தேடி எடுத்ததும் திரும்ப கொண்டேன் கொடுத்தது. ஆகவே நான் இதே ஒருக்கா வாட்சி போட்டு நிற்கிறேன். எனக்கு இருக்கட்டும். வடமாகாண சபையின் விவசாய அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஊழல் மற்றும் முறைகேடு சம்பந்தமான பிரேரணை ஒன்று என்னால் 9/2/2016 முன்மொழியப்பட்டு ஆளுங்கட்சி உறுப்பினரான கௌரவ கேசவன் சயந்தன் அவர்களினால் வழிமொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் 25/2/2016 என்று நடைபெற்ற சபை அமர்வின் போது கௌரவ முதலமைச்சர் அவர்களினால் முன்னைய பிரேரணை அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இருந்து நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டு அது தோற்கடிக்கப்பட்டது. இருந்த மிருதியில் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் விசாரணை நடத்துவதாக ஏற்றுக்கொண்டார். இதன் பின்னர் சுமார் 6 மாதம் கழித்து கௌரவ மாகாண சபை உறுப்பினர் பரஞ்சோதி அவர்களினால் ஒரு பிரேரணை முன்மொழியப்பட இருந்த வேளையில் முதலமைச்சர் அவர்கள் தானாகவே இவ்விசாரணை குழுவை நியமித்து செயற்படுத்த போவதாக கூறியிருந்தார். இதன் பிரகாரம் சுமார் 2 மாதம் கழிந்தும் மொத்தமாக 8 மாதம் இவ்விசாரணை குழு நடைபெறவோ செயற்படவோ இல்லை. 6/10/2016 அமர்வில் 3/10/2016 அன்று இவ்விசாரணை குழு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் 2 பேரும் ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபர் ஒருவருமாக மொத்தம் 3 பேர் அடங்கிய குழு பிரதம செயலாளர் அலுவலகத்தில் இயங்கும் என கௌரவ பேரவைத் தலைவர் அவர்களினால் அன்றைய அமர்வில் அறிவிக்கப்பட்டது. 3/11/2016 அன்று விவசாய அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஆவணங்களை முதலமைச்சரினால் நியமிக்கப்பட்ட குழுவுடன் கையளிக்க சென்ற போது அங்கு விசாரணை அலுவலகமோ விசாரணை குழு உறுப்பினர்களோ இல்லை என்பதை பிரதம செயலாளர் அலுவலகத்தினால் எனக்கு அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஊடகங்கள் என்னிடம் கேட்டபோது நான் தெரிவித்த கருத்துக்கள் ஊடகங்கள் வெளிவந்தது யாவரும் அறிந்தது. 7/11/2014 இந்த விசாரணை குழு பிரதம செயலாளர் அலுவலகத்தில் இயங்கும் என்றும் ஆவணங்களை பிரதம செயலாளர் திருமதி கூனா காஞ்சனா அவர்களிடம் கையளிப்பு செய்யலாம் என பத்திரிகை வாயிலாக முதலமைச்சர் அலுவலகத்தால் அறிவிக்கப்பட்டது. இதற்கமைவாக எனது முறைப்பாட்டு கடிதம் 3, 2 வீடியோ பதிவுகள், பத்திரிகை பிரதிகள் 2, 4 மேலதிக ஆவணங்களை 16/11/2016 என்று என்னால் கையளிக்கப்பட்டது. இது ஏன் நான் சொல்றேன், அந்த நான் கேட்டேன், ஊடகவியலாளரும் சில பேர் கேட்ட வேண்டும். என்னுடைய வேலை முடிந்தது, நான் விசாரணைகள் கொடுத்து விட்டேன். இனி நான் திரும்ப இது அவரோட பிரச்சனை படுறது இது என்னுடைய சொந்த பிரச்சனை இல்லை. அதுக்காகத்தான் நான் என்னுடைய மாவட்டத்துக்குரிய வேலைகளை மாத்திரம் கேட்டு போட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி. அடுத்து கௌரவ பரிந்துரை தனது பாதுகாட்டை சமர்ப்பித்தார். அதிலே பல நல்ல விடயங்களை தெரிவித்ததோடு 2016க்கான நடப்பு ஆண்டிலே தன்னுடைய அமைச்சிலே இருக்கக்கூடிய துறைசார் திணைக்களங்கள் தன்னுடைய அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினுடைய செயல்பாடுகள் பற்றிய அறிக்கையையும் கொள்கையாக பிரகடனப்படுத்தினார். உண்மையிலே விவசாயத்தை பொறுத்தவரையிலே வடக்கு மாகாணத்திலே விவசாயம் என்பது ஒரு முக்கியமான பொருளாதாரமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த அமைச்சு பொறுப்பேற்ற பின்பு விவசாய உற்பத்தியிலே பாரிய முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த அமைச்சினுடைய செயல்பாடுகளை இந்த அவையிலே நான் பாராட்டுவதோடு அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், அமைச்சர் என்று எல்லோருமே நிறைய பங்காற்றியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது விவசாய உற்பத்தியிலும் சரி, சந்தைப்படுத்தலிலும் சரி, ஊக்குவிப்பதிலும் சரி, உதவி திட்டங்களை வழங்குவதிலும் சரி ஒரு பாரிய வளர்ச்சியை கண்டு கொண்டு வருகின்றது. என்றாலும் வடக்கு மாகாணத்திலே பெரும் பகுதியான பூமி விவசாய பூமிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த அமைச்சுக்குரிய நிதியும் போதாமல் இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட குள புனரமைப்பு விடயங்களிலே கூட நல்ல நீர்ப்பாசன திட்டங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றது. கால்நடையை பொறுத்தவரையிலே
ஏராளமான மக்களுக்கு ஆடு கோழி இப்படியாக பசு மாடுகள் என பல பாரிய திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கை கொடுத்து முன்னேற்றத்துக்கு அவர்கள் உழைத்து பெரும் பங்காற்றி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக கூட்டுறவை பொறுத்தவரையிலே கூட்டுறவுக்கான அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதால் அந்த கூட்டுறவுக்களே இருக்கக்கூடிய நெறியாளர் குழுவினர் நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்பும் அதுக்கு முன்பும் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்துதான் இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் அந்த திணைக்களத்துக்கு இல்லை, அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரங்கள் கூட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் அத்தகைய நிகழ்வுகளை செயல்படுத்தி வருகின்றார்கள். அவற்றை நாங்கள் பல அறிக்கைகளிலே கூட்டங்களிலே பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த நியதி சட்டங்களை உருவாக்கும் பொழுது அந்த அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குமான அதிகாரங்களை உள்ளடக்கியதாக நியதி சட்ட வரைவாக எதிர்காலத்திலே அந்த சட்டங்கள் அமைய வேண்டும். அதைவிட விவசாய அமைச்சர் தன்னுடைய உரையிலே கூறினார், இந்த கட்டு நிதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது என்று. ஆனால் அதை விடுவிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அது விடுவிக்கப்படாவிட்டால் வேலை திட்டங்கள் இடைநடுவிலே விட்டு அடுத்த ஆண்டும் தொடர்ற ஒரு நிலைமை வரலாம். எனவே அதை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆளணி பிரச்சனை என்பது அந்த அமைச்சுக்களே பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. பொறியியலாளர்களும் சரி இனிய உத்தியோகத்தர்கள் என்று. இதனால் தான் அந்த வேலைகள் தாமதமாவதற்கான காரணங்கள் இருக்கின்றது. இந்த ஆளணியை உள்வாங்குவதற்கான வேலை திட்டங்களை 2017 ஆண்டிலே இந்த அமைச்சு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த கால்நடையிலே பால் உற்பத்தி விடயத்திலே குறிப்பாக தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இங்கே பால்களை வந்து கொள்முதல் செய்து கொண்டு போகின்றார்கள் அராவிலைக்கு. அங்கே இருந்து அதை மாவாக பொதி செய்து அராவிலைக்கு எங்கள் மக்கள் மத்தியிலே விட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த வீட்டுக்கு வீடு பால் வழங்கும் திட்டத்தை அமுல்படுத்தினால் எதிர்காலத்திலே அது நல்லாக இருக்கும். அந்த வேலை நடப்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதை துரிதப்படுத்தி மக்களுக்கு அந்த பால் பண்ணை ஊடாக அந்த பாலை வழங்குகின்ற செயல் திட்டத்தை எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி வணக்கம்.